நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக பெரம்பலூரில் அமைச்சர் நேருவினுடைய மகன் அருண் நேரு போட்டியிடுகிறார். ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 1989 ஒரு ஒன்றிய கழக செயலாளர் ஆக்கப்பட்டவர் செல்வராஜ் அமைச்சரால, முன்னாள் அமைச்சர் செல்வராஜால் அமைச்சர் ஆக்கப்பட்டு அதன் பிறகு சேர்மன் ஆகி அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் நேரு மந்திரி ஆகிறார். அதுக்கப்புறம் அந்த செல்வராஜுக்கே சீட்டு கொடுக்காம பண்ணவர் நேரு. ஏன்னா அவர் மனச்சூழல் தான் ஜெயிச்சார். செகண்ட் டைம் சீட் கொடுக்கல அவருக்கு, அவர் ஆப்செட் பண்ணிட்டாங்க. அவர் பையன் யாருமே அரசியலுக்கு வரல, ஒரு சேர்மன் ஆக முடியல, எம்எல்ஏ ஆக முடியல. ஆனால் நேரு பையன் இப்போ எம்பி ஆக முயற்சி பண்ணுறாரு. நெக்ஸ்ட் அவர் வர்றதுக்கு முன்னாடி எஸ்கே வடிவல்னு 2 பிரீடு எம்எல்ஏ, தொட்டி எம்எல்ஏ, முன்னாள் மாவட்ட கழக செயலர் அன்பிற்கு அப்புறமே வந்தவர். அவரோட குடும்பம் எங்க இருக்குன்னே தெரியல. நல்லா புரிஞ்சு நான் சொல்றதெல்லாம் முத்திரையர் பட்டியல். நான் அடுத்த முத்திரையர் பட்டியலுக்கு வரேன், அடுத்தது கல்லர் பட்டியலுக்கு வரேன், அதுக்கப்புறம் தேவேந்திர பட்டியலுக்கு வரேன். முதல் பட்டியலில் முத்திரையர் பட்டியலில் நம்பர் 1 எஸ்கே வடிவல், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், குடும்பம் எங்க இருக்குன்னே தெரியல. அவர் பையனுக்கு யாரும் அரசியலுக்கு வர முடியல. அடுத்து நேரு, அடுத்து செல்வராஜ் பையனுக்கு யாருமே அரசியலுக்கு வர முடியல. அதற்கு அடுத்தா போல் எடுத்துக்கிட்டீங்கன்னா தொட்டியத்தில் ரத்தனம்னு ஒருத்தர் ஒன்றிய செயலாளர் எம்எல்ஏ ஆகி குறைஞ்ச ஓட்டு வித்தத்தில் தோத்தார். அவரு வாஷ் அவுட், அவர் வர முடியல. அதுக்கப்புறம் ஜியபுரம் செல்லாண்டின்னு ஒருத்தர் ஒன்றிய கழக சேர்மன் இருந்தார், அவர் குடும்பமும் வீணா போயிடுச்சு. இப்போ இருக்கிற அவைத்தலைவராக இருக்கிற பேரூர் தர்மலிங்கம், அவரோட குடும்பமும் வீணா போயிடுச்சு. அதுக்கு அடுத்தாப்புல எடுத்துக்கிட்டிங்கன்னா குளித்தலைங்கிற முசிறி பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கராசுன்னு ஒரு சேர்மன் இருந்தார். எல்லாம் திமுக 89க்கு அப்புறம் நான் சொல்றது எல்லாமே. அவர் முத்திரையர் ஒன்றிய கழக செயலாளர், அவர் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கு அடுத்தாப்புல எடுத்தீங்கன்னா டோல்கட் சின்னசாமி ஒன்றிய கழக செயலாளர், அவர் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் பையங்க எல்லாருமே அரசியலுக்கு வர முடியல. இப்படி படிப்படியாக பட்டியலிட்டுட்டே போகலாம் ஓவராலா. அது மாதிரி 15 முத்திரையர் தலைவர்கள் திமுகவில் ஒடுக்கப்பட்டு அடியோட நசுக்கப்பட்டார்கள். ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை திருச்சி மாவட்டத்தில் 2% உள்ள மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரா மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் 30 வருஷமா வச்சிருக்காரு. இதனால முத்திரையர் சமுதாயம் அடியோடு அழிஞ்சு போச்சு. அடுத்தது கல்லர் சமுதாயம், KN சேகரன் ஒரு திருப்பி தான் எம்எல்ஏ ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் தலை தூக்கவே முடியல. அன்பில் பெரியசாமி அவரையும் வளர விடல. திருவாரூர் துரைன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார், எங்க இருக்காருன்னே தெரியல. நாகவேணி வேலு அவரும் அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். KM தங்கராசு நகர செயலாளர் இருந்தார், அவர் குடும்பம் அடியோடு அகற்றப்பட்டது. சாத்தனூர் சாமி ஐயா அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. செங்குறிச்சி கருப்பையா, முக்களத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த இந்த 10 பேர் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதற்கு அடுத்தா போல் தேவேந்திர குல வேளாளரை சேர்ந்த திரு கொடமுருட்டி சேகர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் திமுக மீது நடவடிக்கை எடுத்த பொழுது கொடமுருட்டி சேகர் 1 வருஷம் குண்டாசில் இருந்தார். நேரு கூட தான் ஒன்னா ஜெயிலில் படுத்திருந்தார். இன்னைக்கு அந்த கொடமுருட்டி சேகரை ஓரங்கட்டி வச்சு கட்சியிலே இல்லாமல் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பம்பரசுத்தி பிச்சை அவர்கள் லால்குடி சேர்மனாக இருந்தார். அவர் என்ன ஆனார்? கடைசியில் இறந்து போய் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் கூட வர முடியல. அதே மாதிரி ரத்தனசாமி முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த ரத்தனசாமி டான்ஃபோர்ஸ் சேர்மனாக இருந்தார். கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அவர் இறந்து போயிட்டார். அவர் வீட்டுக்கு போறார், கீழே பாடியை படுக்க வச்சிருக்காங்க, மேலே கீத்திலிருந்து தண்ணி ஒளி பாடி நனையுது. அந்த குடும்பம் வீணா போயிடுச்சு. கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் கடந்த 30 ஆண்டு காலமா திமுகவில் இருக்கின்ற அனைத்து முத்திரையரோட தலைவர்களை அழிச்சவர் நேரு. அதற்கு பிரபு கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த 10 பேர் அழிச்சிட்டார். அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்ன தேவேந்திர குல வேளாளரை அடிச்சிருக்காங்க. இப்படி படிப்படியா பெரும் சமுதாயத்தை அழிச்சு அதன் மேலே மேறி நிற்கிறவர் தான் இன்றைக்கு அமைச்சர் நேரு அவர்கள். தொடர்ந்து அவர் இருப்பேறான இதுதான் திராவிட மாடல் ஆட்சியான நான் மரியாதைக்குரிய தமிழக முதல்வரை கேட்கிறேன். திராவிட மாடல் என்ன திமுக என்ன சொல்லுவாங்க? தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிசி எம்பிசி வாழ வைக்கிறோம்பாங்க. இந்த எம்பிசி பிசி அத்தனையுமே அழிச்சவர் நேரு. இந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் சொன்ன 25 குடும்பம், முத்திரையர் குடும்பம், கல்லர் குடும்பம், தேவேந்திர குல குடும்பம், ஒருத்தவங்க கூட அரசியலுக்கு வர முடியல. நல்லா பாருங்க, 35 ஆண்டு ஆச்சு. ஒரு பையன் சேர்மன் ஆக முடியல, ஒரு பையன் எம்எல்ஏ ஆக முடியல. ஆனால் தன்னோட மகனை இன்னைக்கு எம்பி ஆக துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே சீட்டை தானே இன்னைக்கு ராமஜெயம் கேட்டான், எம்பி சீட்டு. இன்னைக்கு அவன் கேட்கிறான், ராமஜெயம் பையன் கேட்கிறான். இதை தானடா எங்க அப்பா கேட்டாரு. எங்க அப்பாவுக்கு கொடுக்காம நீ நெப்பாளியனுக்கு கொடுத்தில்ல, இன்னைக்கு ஓமோனுக்கு கொடுக்கும்போது இன்னைக்கு தான் கேட்கிறான். வீட்டு குடும்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எல்லாத்தையும் அழிச்சு, சமுதாயத்தை அழிச்சு, அவங்க குடும்பத்தை அழிச்சு மேல வர்ற நேரு அரசியலுடைய முடிவு காலம் மிக விரைவில் ஆரம்பிக்கும். அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே 30 ஆண்டு காலமாக இந்த திருச்சியில் ராமஜெயம் அட்டுலி அவ்வளவு பேத்துக்கும் தெரியும். அவரோட மரணத்தை பத்தி எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க இருக்காங்களே தவிர யாரும் வருத்தப்பட்டவங்க யாரும் கிடையாது. எத்தனை அனைத்து டாக்டர்ல இருந்து இன்ஜினியர் இருந்து பெரிய கோடீஸ்வரர்ல இருந்து எல்லாமே சரி, யாருமே கிடையாது. நயவஞ்சகத்திலே 1ஆம் நம்பர் அந்த நேரு அவர்கள். என்னமா இந்த லிஸ்ட் படிச்சிருக்கேன். ரெட்டில யாராரு பொறுப்பு பார்க்கறாங்கன்னு ஒரு லிஸ்ட். ஒரு நிமிஷம்.
இன்னொரு முக்கியமான சமாச்சாரம், அது கண்டிப்பா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்க போடுறீங்களோ இல்லையோ மனசளவுல உங்க மனசளவுல தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் 1 நிமிட் இந்த லிஸ்ட் படிக்கிறேன், அதை தெரிஞ்சுக்கங்க. ரெட்டி சமுதாயத்துல நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன் அதானம்மா, நான் லிஸ்ட்டை வச்சிருக்கேம்மா. ஒரே ஒரு செகண்ட் அதே படிங்க. என்கிட்ட லீட் கம்ப்ளீட் லிஸ்ட் வச்சிருக்கேன். தம்பி படிக்க பாருங்க. ரெட்டி சமுதாயத்துல செல்வராஜ் ஜெயிச்சது எங்க? மண்ணச்சொல்லூர் தொகுதி. நல்லா பாருங்க. பெரும்பாலும் முத்தரையரும் தேவேந்திர குலரும் வாழ்ற அந்த பகுதி. அந்த பகுதியில் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ இருக்கிறவர் கதிரவன் ரெட்டி. நல்லா படிச்சு, கதிரவன் ரெட்டி. அங்க அந்த சட்டமன்ற தொகுதியில் 2 யூனியன், ஒன்னு வந்து மண்ணச்சொல்லூர் யூனியன், இன்னொன்னு வந்து முசிறி யூனியன். மண்ணச்சொல்லூர் யூனியன் சேர்மன் வந்து கதிரவன் ரெட்டி, அடுத்தது வந்து கனகராஜ் செட்டியார் மாவட்ட துணைத் தலைவர். மண்ணச்சொல்லூர் சேர்மன் ராமச்சந்திர ரெட்டி. நல்லா பாத்துங்க. முசிறி சேர்மன் ராமச்சந்திர ரெட்டி. சீனிவாச பெருமாள் ரெட்டி மண்ணச்சொல்லூர் ஒன்றிய சேர்மன். சரவணன் ரெட்டி துறையூர் ஒன்றிய செயலாளர். அரவிந்த் ரெட்டி உப்புளியபுரம் ஒன்றிய கழக செயலாளர். நடராஜ் ரெட்டி உப்புளியபுரம் பேரூர் கழக செயலாளர். மெடிக்கல் முரளி துறையூர் நகர செயலாளர், துறையூர் வைஸ் சேர்மன், திருச்சி அறக்காவலர் குழு தலைவர். கனகராஜ் ரெட்டி மாவட்ட துணை செயலாளர். நல்லா பாத்துங்க. மண்ணச்சொல்லூர் தொகுதியில் எம்எல்ஏ ரெட்டியார், மண்ணச்சொல்லூர் சேர்மன் ரெட்டியார், முசிறி சேர்மன் ரெட்டியார், முசிறி ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார், மண்ணச்சொல்லூர் ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார், திருச்சி அறக்காவலர் குழு தலைவர் ரெட்டியார், மாவட்ட துணை செயலாளர் ரெட்டியார், இப்ப எம்பி ரெட்டியார். இது எந்த விதத்தில் நியாயம் நீங்க சொல்லுங்க, பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்க. இப்படி ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தில் ஒரு ஆளு இப்படி வளர்ந்து வந்தானா இதுக்கு பேரு ஜனநாயகமா? டெமோக்ரஸியா? அதுக்கு பேரு சர்வாதிகாரம் இல்லையா? 30 ஆண்டு காலமா திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் ஒரே அமைச்சர் வச்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்? இதுதான் திராவிட மாடலா? நீ வந்து ஆரியனை குறை சொல்றிய, நீ ரொம்ப யோக்கியனாப்பா, உங்க கட்சி இதுதான் திராவிடமா? திருச்சி மாவட்டத்தில் ஒரே ஒரு மைனாரிட்டி, திருச்சியில் இருக்க ஒட்டுமொத்த சமுதாயத்தை 3 சமுதாயத்தை அழிச்சு அதுல மேல ஏறி நிக்கிறான். அவனை நீ ஆதரிக்கிறிய, நீ எப்படி திராவிட மாடல்னு சொல்லுவ? இதைத்தான் பகிரங்கமா பேச போறோம். இதைதான் இந்த தேர்தலை முன்னுதாரணமா வைக்க போறோம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருச்சி மாவட்டத்திலும் சரி, தமிழகத்திலும் சரி, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார்கள். திருநெல்வேலி என்ன சொன்னார்? எல்லாருமே ஏகப்பட்டிருப்பீங்க. எந்த அரசியல்வாதியும் இந்த இயக்கத்தை ஆட்சியிலிருந்து இறக்குவேன் மட்டும்தான் சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஆட்சியிலிருந்து இறக்குவேன் மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் பிரதமர் மோடி மட்டும்தான் தமிழகத்திலிருந்து திமுக என்ற கட்சியை இருக்காதுன்னு சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? அவர் சொன்ன 2ஆம் நாள்ல பாருங்க, 2000 கோடி ஊழல்ல மாட்டான். அவனை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்றார் 2000 கோடி ட்ரக்ஸ் ஊழல் திமுகவை சேர்ந்த ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த நபர் பிடிச்சதுக்கு அப்புறமே தான் இதை சொல்றாரு. இது மாதிரி இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா ரிசல்ட் வரும். 14ஆம் தேதி விடுறாரு ஒரு அண்ணாமலை லிஸ்ட் விடுறாரு. 2,47,000 கோடி. தமிழகத்தினுடைய எக்கனாமிக்கல் ஜிபிடி 25 லட்சம் கோடி தான். 10% திமுக கரண்ட் இருக்கு. 2,47,000 கோடி 24 அமைச்சர்கள்ட்ட இருக்கு. முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட இருக்கு. அது எல்லாம் பட்டியல் போட போது நேருக்கு எவ்வளவு சொத்துன்னு தெரியும். ஒன்னே ஒன்று உங்களுக்கு கேட்கறேன் சார். 89ல் அவர் எலெக்ஷன் நிற்கும் போது மிளகா மண்டி வச்சிருந்தார், இது வச்சிருந்தார். இன்னைக்கு அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து அண்ணாமலை ரிலீஸ் பண்றாரு. 2000 கோடி ரூபாய் சொத்து அக்கௌண்ட் இன்கம் டாக்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க. உங்களால சம்பாதிக்க முடியுமா? யாரால சம்பாதிக்க முடியுமா? 2 ஏக்கர் நான் ஒரு தேர்தல் நின்று பிரச்சாரம் பண்ணும்போது 2006ல் சட்டமன்ற உறுப்பினர் திமுக அலைஞ்சிட்டு இருக்காங்க. வெறும் 2 ஏக்கர் லால்குடியில். இன்னைக்கு ஒரே இடத்துல 550 ஏக்கர். சவுத் இந்தியாவில இருக்க இல்லாத எலக்ட்ரிக்கல் ரைஸ் மில். யோசிச்சு பாருங்க. இந்த வளர்ச்சி உங்களால யாராவது திருச்சியில் வந்திருக்கா? டிவிஎச் நிறுவனம் மெட்ராஸ் போனீங்கன்னா எவ்வளவு பில்டிங் இருக்கு, கட்டுறாங்களா இல்லையான்னு பாருங்க. இப்ப நியூ பஸ் ஸ்டாண்ட் ஏத்தாப்ல டிவிஎச் பில்டிங் வருதா இல்லையான்னு பாருங்க. நண்பர் கேட்டார் எங்க இடம் இருக்குன்னு. அவருக்கு என்ன தெரியாதா என்ன? கண்டிப்பா தெரியும். நீங்க இங்க தான் இருக்கப்போ நாங்களும் இங்க தான் இருக்கப்போம். ஏன் 10 வருஷமா வந்து டிலே பண்ணிட்டே வந்தாங்க? பஸ் ஸ்டாண்ட் அங்க கொண்டு வரது தான் டிலே பண்ணிட்டு வந்தார். அவர் வந்த உடனே முதல்ல செஞ்ச வேலை என்ன? திருச்சிக்கு தான் முதல்ல போட்டார். அவர் இடத்துக்கு தான் கொண்டு வந்தார். ஏன் மேம்பாலம் போடுறேன்னு பேட்டி கொடுத்தாரு கலை? ஏன் மேம்பாலம் போடல? சத்திரமுசால இருந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் மேம்பாலம் கொண்டு வந்தார். ஏன் போடல? அவர் இடத்துக்கு முதல்ல போகணும். அதுங்களுக்கு கவர்மெண்ட் போனாலும் போயிருந்து அங்கே கொண்டு வந்தார். மிக விரைவில் இருக்க அத்தனை மந்திரி வீடுகளுக்கும் ரைடு வரும். நம்ம நினைப்போம் இடிலாம் ரைடு பண்ணுறாங்க. ஏன் சார் தப்பு பண்ணலன்னா ஏன் சார் நீங்கள் வெளியே வந்துட வேண்டியதானே? கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நெருக்கடி கொடுக்குறதா இருக்கட்டும். நீ அக்கௌண்ட்ல உள்ள பணம் மாத்தினா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்ல. டிரான்சாக்ஷன் நடக்குதுல அது பதில் சொல்லி தானே அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ஆகவே இனி வருங்காலங்களில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தில் இருக்காது. குறிப்பாக திருச்சியிலே நேரு இருக்க முடியாது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். திருச்சி மாவட்டத்திலே அவர் குடியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை
வருங்காலத்திலே வரும். அதுவும் நீங்க பார்க்க தான் போறீங்க. அவருடைய அதிகார பலம், அவரோட பண பலம், அகங்காரம், ஆணவம் அனைத்தும் இந்த தேர்தலில் இருந்து குழி தோண்டி புதைக்கப்படும் என்பதை உங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு நான் சொன்ன தகவல்களை எல்லாம் நீங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும், மக்களுக்கு இதுக்கு சென்றடைய வேண்டும். ஒரு நேர்மையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு பெரம்பலூரிலும் திருச்சியிலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடியின் கூட்டணியில் இருக்கின்ற 2 பாரிவேந்தரையும் அருமை சகோதரர் திரு செந்தில்நாதன் அவர்கள் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம், ஆமா, ஓட்டு கேட்பாரு, ஓட்டு போடுவாரா? ஓட்டு போடுவாரா என்ன? ஓட்டு போடணும்னா அதை போய் நீங்க பார்க்க போறீங்களா? ஓட்டு எங்க உள்ளு எங்களுக்கு தெரியும். நீங்க அவருக்கு ஓட்டு போறீங்களா இல்லன்னா யாருக்கு தெரியும்? கேட்டீங்களா? அப்புறம் அண்ணே நீங்க கேட்டதுக்கு இன்னொரு விஷயம், அதே விஷயத்தை சொல்றேன். ஆனா கலையண்ணே நீங்க கேட்டதுக்கு சொன்னேன், 4 முனை போட்டின்னு சொன்னீங்கல்ல, 4 முனை போட்டின்னு நீங்க சொன்னீங்க. நாங்க பாக்குறது 2 முனை போட்டி தானே தம்பி. எனக்கு இன்ஸ் எடுத்து கொடுக்கறாலுமே திமுக தானே கொடுக்குறான். இவ்வளவு பேர் அடிபட்டு செத்து போயிட்டானா கேட்கவே நாதில என்ன கேளுடா ராஜசேகரன். எனக்கு எவ்வளவு பேர் போன் பண்றான் தெரியுமா? யாரு பேசலங்கிறீங்க? யாரு பேசல? எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் இல்ல. ஏங்க அந்த அம்பிகாபதி என்னங்க பண்ணா? மன்னிச்சு, அம்பிகாபதி ஒன்றிய கழக செயலாளர் பார்த்திருப்பீங்க, மாவட்ட துணை செயலாளர். நீ தாண்டா சேர்மனு, நீ ஜெயிச்சுனா நீ தாண்டா சேர்மனு, ஜெயிச்சுட்டான், கவுன்சில் ஜெயிச்சுட்டான். சீட்டு போகும்போது அவன் பொண்டாட்டி புள்ள மாமே மருமவே மச்சான் பேரப்பிள்ளை எல்லாருமே நேரு விட்டு காலில் விழுறாங்க. உன்னை ஜனங்க ஏற்றுட்டு நீ சேர்மன் சொல்லி உடனே ஸ்ரீதர் ரெட்டியை சேர்மன் ஆகிட்டான். மன்னிச்சுடுவோம்ல, கேளுங்க, அவரே தான் சொல்ல சொன்னார். அம்பிகாபதி நேராக ஃபோனில் பேசி நான் போய் நேரு காலில் விழுந்தேன், நானும் என் பொண்டாட்டி என் மருமவன் மகன் பேரை எல்லாரும் விழுந்தோம். நான் ஒன்றிய கழக செயலாளர், கட்சியை காப்பாற்றினேன், எனக்கு சேர்மன் சீட்டு கொடுறான்னு கேட்டேன். எனக்கு கொடுக்காம ஒரு ரெட்டியாருக்கு சொந்தக்காரனுக்கு கொடுக்குறான். இவனா ஒரு மனுஷனா? நான் சொன்னேன்னு சொல்லுங்க எம்எல்ஏ என்ற ஃபோனில் சொன்னார். போதுமா? இது மேல என்ன வேணும்? திமுகவில் நேரம் வரட்டுறதுக்கு வர ஒண்ணுமே வேண்டாம். இது ஒண்ணு போதும். நான் நல்ல வேலை, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு. நான் விபராத பப்ளிசிட்டி பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கிளீனா பண்ணிட்டேன். இதுதான் உண்மை தம்பி. இதுல போய் தப்பு இருக்குன்னு சொல்லி எங்க இருங்க நான் ஒத்துக்கிறேன். எந்த இடத்துல தப்பு இருக்குன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். வேற இப்ப ஒண்ணு வேணா, பள்ளியாண்டு இருந்தானே, பள்ளியாண்டு திமுக தானே இருக்கான். அவன் கோரி ரைடு பண்ணி 33 கோடி ரூபாய் ரைடு எதுக்கு போட்ட? 33 கோடி கவர்மெண்ட் எதுக்கு ரைடு போட்டு 33 கோடி போட்டேன்? அவன் அதனால தான் சொன்னான், திருச்சியில் நேரு மட்டும் தான்டா பணக்காரனா இருக்கணும், வேற எவனுமே சம்பாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். பேட்டியை கொடுத்தான் டிவியில, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரு அந்த தொகுதியில் இருக்கலாம். ஏங்க அந்த ஆளு நல்ல மக்கள் செஞ்சா ஏங்க லால்குடியிலிருந்து தோக்குறான்? சவுந்தர பாண்டியன் 4 திருப்பு ஜெயிக்கிறான், சிட்டிங் எம்எல்ஏ. நான் சொல்றேன், செப்பரேட்டா மாற்று கட்சி தொழிலாளராக இருக்கட்டும், 4 திருப்பு ஜெயிக்கிறா, 5வது திருப்பு ஜெயிக்க போறான். ஆனா நேருக்கு ஓட்டு போட மாட்டாங்க லால்குடியில். என்னைக்கு திமுக ஜெயிக்குதோ அன்னைக்கு தான் நேரு ஜெயிப்பாரு. திமுக எதிர்கட்சி வரும்போது நாள் தோத்துருவான். அவன் தலைவரா, லீடரா, தலைமை நிலை செயலாளரா திமுகவுக்கு? சொல்லுங்க. தனிப்பெரும் சக்தியா இருந்தா தானே ஜெயிக்கணும்ல. திமுக தோத்தா இவனு தோத்து போறான். இருந்தாலும் எங்க இருந்தாலும் தோக்குறான், வீட்டுல இருந்தாலும் தோக்குறான், தெருவில் இருந்தாலும் தோக்குறான், கடையில் இருந்தாலும் தோக்குறான். எங்க இருக்கானே தெரியாது. வேட்டியை மடிச்சு கட்டிட்டு கொடி கவுத்துட்டு வீட்டுல படுத்துவாரு. அப்படிப்பட்ட அமைச்சர என்ன கலை? யாரு கலையா? வேட்பாளர் என்ன மாதிரி பேச மாட்டார். ஒரு ஓட்டு கேட்கணும்ல, நான் தான் பேசுவேன். அண்ணே நீங்க அவர் சார்பாக நான் பேசுறேன். அண்ணே நீங்க கேட்டீங்க 4 முனை போட்டியா சொல்லிட்டு, நான் 35 முனை போட்டின்னு. ஆனால் மேலோட்டமாக பார்த்தா திருச்சியில் வந்து 2 முனை போட்டி தானே. ஒன்று மண்ணின் மைந்தர்களுக்காக, ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணின் மைந்தர்கள் தலைவராக கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, மண்ணிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பாடுபட போட்டி. இன்னொரு கூட்டணியில் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்து 2 வேட்பாளரை, ஒருங்கிணைந்துன்னு புரிஞ்சுங்க, ஒருங்கிணைந்து 2 வேட்பாளரை நிறுத்தியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக வேட்பாளர்களை தீர்மானித்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதாவது ஒரு தலைவரை என்னைக்காச்சும் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் தந்தையார் மறைந்ததுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து வந்தார், அமைச்சர்கள் வந்தாங்க, மரியாதை முறையில் சில பேரை பார்ப்போம், பிறந்த நாள் எங்கேயாச்சும் போகும்போது பார்ப்போம், செலவிடுவோம். அந்த வகையில் இப்போ எய்ம்ஸுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செங்கலை தூக்கிட்டு போகிறார். இப்போ எடப்பாடி அவர்கள் ஒரு ஃபோட்டோ தூக்கிட்டு போகிறார். திருப்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு ஃபோட்டோ தூக்கிட்டு போகிறார். இந்த ஃபோட்டோ திருச்சி நாடாளுமன்ற மக்களுக்காக ஏற்கனவே உங்கள் பத்திரிகையில் வந்தது தான் நான் பிரிண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஏதோ ஒரு வகையில் ஒரு மரியாதைக்காக திரு துரைமுருகன் அவர்களும் கதிரானந்த் அவர்களும் இன்று வேட்பாளர் நிற்கக்கூடிய ஒரு அண்ணனை பார்த்துருக்கலாம். இது எதேச்சை. ஆனால் வெளிநாடுகள் போகும்போது சுற்றுப்பயணம் ஒன்றா செய்கிறாங்கன்னா இதற்கு பின்புலம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ணே நம்மளாம் திருச்சிக்காரங்க, காவேரி ஆற்றுல தண்ணி வரணும்னு நம்ம அண்ணே நீங்களாம் சொன்னீங்க, நம்ம தண்ணி வர இப்போ நீர்மலன் பற்றி பேசுகிறோம். இந்த கூட்டணி எதற்கான கூட்டணி என்பது மக்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இது யாருன்னு தெரியும். வேட்பாளரோட அண்ணன்
இவர் கதிரானந்த் எனப்படும் துரைமுருகனின் அவர்களின் மகன். இவர்கள் 2 பேரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, உங்கள் பத்திரிகை 4ஆம் தோணான பத்திரிகையில் வந்து செய்தி எடுத்து தான் நானும் இப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இவர்களால் உண்மையிலே பாதிக்கப்படுகிற மக்களை விட்டுருவோம். உண்மையான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் உண்மையான அம்மாவின் புரட்சித் தலைவர் அம்மாவின் அதிமுகவில் இப்போ அங்க வைக்கின்ற தொண்டர்களும் உண்மையிலே பரிதாபத்துக்குரியவர்கள். இவங்க வந்து நம்ம கேண்டிடேட்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் 2 கட்சியின் தலைவர்களும் அந்த தொண்டர்களை ஏமாற்றி விட்டு இது போன்ற செய்கைகளில் ஈடுபடுகிறார். இது துரை வைகோவும் கருப்பையா 2ல யாராச்சும் ஒருத்தர் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு. உங்களுக்கு யார் எதிர் கேண்டிடேட் துரை வைகோ கிடைக்கும் போது அழிச்சு இல்லை பிஜேபி கிடையாது, கருப்பையா தான். ஸோ அவங்களுக்குள்ளே என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, ஒன்று நீ வா இல்லை நான் வானா, எதுக்கு நம்மளோட மண்ணை சுரண்டி நம்மள்கிட்ட திருச்சி போயிரும்னு அப்படியே குவாரியா போட்டு புதுக்கோட்டை வரைக்கும் 50 கிலோமீட்டருக்கு குவாரி ஆயிரும் கொஞ்ச நாளில். இதை தடுத்து நிறுத்தணும். இது பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் இதை எடுத்துக்கொண்டு போய் சொல்லணும். ஒத்த செங்கலை வச்சு எய்ம்ஸுங்கிறது ஓகே, அடுத்த டெவலப்மெண்ட் நீட்டு படித்து மெடிக்கல் படிக்கிறது. பட் இது வாழ்வாதாரம். இது பல்லாயிரம் ஆண்டுகளாக உருவான காவிரியை சுரண்டும் இந்த கும்பலிலிருந்து இந்த திருச்சி மக்கள் விடுபட வேண்டும். தம்பி, இன்னொரு விஷயம், நம்ம முஸ்லீம் எம்எல்ஏ இருந்தாலும் அது பேர் என்ன, சிவப்பார் பாரு, இல்லை இது முஸ்லீம் எம்எல்ஏ என்ன இல்லைங்க, முஸ்லீம் எம்எல்ஏ ஏங்க அவரு பிள்ளைமாரு பிரின்ஸ் தானே, டிஎம்கே எம்எல்ஏடா ஜோதி கண்ணன். ஜோதி கண்ணனும் இவரு என்கிட்ட பேசினாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஜோதி கண்ணன் நம்ம மன்னச்சனூர் ஒன்றிய கழக செயலர் இப்போ சொன்னல, அவரு ஜேகேஎஸ் 3 பேரை விட்டு தான் செல்வராஜ் உங்களுக்கு சொன்னாங்க. பகிரங்கமாக என்கிட்ட சொன்னாங்க, பேட்டி கொடுத்தா கொடுக்குறேன். நாங்கள் செல்வராஜ் மந்திரியா இருக்கும்போது உங்களுக்கு சொன்னதே எங்கள் 3 பேர்த்த தான் அப்படின்னு சொல்லி ஜோதி கண்ணன், ஜேகேஎஸ், இவர் மன்னச்சனூர் ஒன்றிய கழக செயலாளர் 3 பேரும் சேர்த்து தான் வம்புழுது அவனை இரிட்டேட் பண்ணி அவனை கீழே இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அவர் தான் வம்புழுத்து விட்டதே முதல்ல. சார் நான் பெருமைக்காக சொல்கிறேன் சார், திருச்சி மாவட்டம் பெரும்புடுகு முத்திரை மாவட்டம் பேர் வச்சாங்க, அப்புறம் பேர் மாற்றிட்டாங்க. அதில் புரியுங்களா, திருச்சியில் 60 மாமன்ற உறுப்பினர் ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க நேரு, ஒரே ஒரு ஆளுக்கு. நான் கேட்குறேன், உன்னை எப்படியா ஓட்டு போடுவான் முத்திரையெல்லாம்? திருச்சி பெரும்புடுகு முத்திரையர் மாவட்டம் பேர் வச்சது புரட்சி தலைவர் வச்சாங்க, சிலையை வச்சாங்க. 60 வார்டில் ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கேன் நீ சீட்டு. ஓட்டு மட்டும் முத்திரையர் ஓட்டு வேணுமா உனக்கு? போடுவானா என்ன? திண்டுக்கல்ல போய் பாருங்க, 50 கேண்டிடேட் மாநகராட்சியில் 12 முத்திரையர், 8 முத்திரையர், 6 பேர் கன்வெர்டட் கிறிஸ்டின் முத்திரையர். உனக்கு எப்படி வச்சுக்கோ? உன்னைய யோசிச்சு பாருங்க. நீங்க மனசாட்சி கொடுத்தா தொட்டு சொல்லுங்க. நான் கேட்கிறேன், நான் ஆதங்கப்படுறதுக்கு அர்த்தம் இருக்கா இல்லையான்னு பாருங்க. அவன் கட்சியில கேட்பானா, ஒருத்தனும் கேட்கல, அதனால நான் கேட்கிறேன். 60 யாரு கேட்டாதான் உடனே வேலையை முடிச்சிருவானே, அதான் எல்லாமே கூட்டோட குடும்பத்தோட அழிச்சிடானே. உங்களுக்கு சொல்றான் பாருங்க, முத்திரையர் செல்வராஜ் உங்களுக்கு யார் அனுப்புறான்? கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த ஒன்றிய கழக செயலாளர் மன்னச்சனூர் இவர் அனுப்புறான் அம்பிகாவதியா. வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த இவர் அனுப்புறான் முசிறி சேர்மன. ஒரு செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த இவன் அனுப்புறான் ஜேகேஎஸ். 3 பேரையும் ஓட நடிப்பியா உங்களுக்கு விட்டுட்டு? எவ்வளவு நாள் தம்பி அடுத்தவனை ஏமாத்தி வாழ முடியும்? யோசிச்சு பாருங்களேன். அபரிமிதமான வளர்ச்சி ஒரு மனிதனுக்கு எப்படி 10,000 கோடி சொத்து தரும்? நான் கேட்கிறேன், 30 வருஷம் நோட் அடிச்சா கூட அடிக்க முடியாது. மிஷின் வச்சு நோட் அடிச்சா கூட 10,000 கோடி சொத்து அடிக்க முடியாது. அப்புறம் மோடி நடவடிக்கை இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? கண்டிப்பா எடுப்பாரு. இவரு ஈடி போவாரு, அங்கிட்டு போய் விளையாடி பிஜேபி சேர்ந்துருவாரு, உடனே நேரு பிஜேபிக்கு போயிருவார். அதுதான் நடக்கும். ஈடி பண்ண அடுத்த செகண்டே பிஜேபி.